तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. व्रजयोषितपङ्गवेदनीयो मधुरा भाग्यमनन्यभोग्यमीटे वसुदेववधुस्तनन्दयं तत् किमपि பிரம்மகிஷோரபாவதிருஷ்யமோ. நாராயணியத்தினுடைய ஒரு வைபவங்களை நாம் உத்தமமான ஒரு பழமை வாய்ந்த கர்நாடக தேசத்தில் உள்ள தொண்டனூர் என்ற ஒரு க்ஷேத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை இன்னைக்கு அடைய இருக்கோம். இந்த ஒரு திருக்கோயில் பாண்டவபுரா புகைவண்டி நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மைசூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களையும் நாம் தரிசித்துவிட்டு துவாரபாலகர்களை தாண்டி உள்ளே நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகளை தரிசித்துவிட்டு நாம் இப்போ சற்று நோக்கினோமே ஆனால் மூலமூர்த்தியினுடைய அழகான திவ்ய தரிசனமானது இங்கே இப்போது நமக்கு கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றது. மூலமூர்த்தியினுடைய திருநாமம் கோபாலகிருஷ்ணன் என்று இங்கு இவர் அழைக்கப்படுகின்றார். இந்த மூர்த்தி பிரகாசமான கண்களோடு இங்கு அமைந்திருப்பதும் நாம் இதுவரை தரிசிக்காத அளவிற்கு, அதாவது நாம் வேணுகோபாலன், மற்ற இடங்களிலே ஸ்ரீ கண்ணன், கோபாலகிருஷ்ணன், ஆதிகேசவன், தாமோதரன் என்றெல்லாம் பல திருநாமங்களிலே திருத்தலங்களிலே தரிசித்திருக்கின்றோம். இங்கு கோபாலகிருஷ்ணன் அமர்ந்த திருக்கோலத்திலே கம்பீரமாக கண்ணனாக நமக்கு காட்சியளிப்பது ஒரு பெரிய வைபவம். ஒரு காலை மடக்கி கொண்டு மற்றொரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டிருந்தாலும் அந்த ஒரு திருவடியினுடைய தரிசனம் மிகவும் நமக்கு அழகாக இந்த திவ்ய ஆலயத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு வைபவம். சற்றே நம்முடைய கண்ணை மேலே நோக்கினோமே ஆனால் இந்த கோபாலனுடைய ஒரு அழகு இருக்கின்றதே, அன்று கோபர்களும் கோபிகைகளும் எவ்வாறு அனுபவித்தார்களோ அதே ஒரு திவ்ய ரூபத்தோடு, காரணம் துவாபர யுகத்திலே பிரதிஷ்டையானவர் என்றும் நாரதாதி பிருகு மகரிஷிகள் இவரை துளசி தலத்தால் பூஜித்திருக்கிறார்கள் என்றும், யுதிஷ்டிரர் கொண்டு பாண்டவர்கள் இவர்களை பூஜை செய்தார்கள் என்றும், இவரே பார்த்த சாரதியாக கிளம்பி தேரை எடுத்துக்கொண்டு பாரத யுத்தத்திற்கு துணை நின்றார் என்றும் பல பல வரலாறுகள் இந்த கோயிலிலே பிரசித்தியாக நிலவப்படுவதால் அத்தனை வைபவங்களும் உண்மைதான் என்று இவருடைய திருமுகத்தை தரிசிக்கும் போதே நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. கரியமாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய் கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்ற ஆழ்வாருடைய பாசுரங்கள். ஆகா, இதோ நீங்கள் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணனுடைய கண்களை பார்க்கும் போதே அந்த பெருமையானது நமக்கு அழகாக தெரிய வரும். ஒரு புறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் மற்றொரு புறம் பூதேவி நாச்சியாருமாக நின்ற திருக்கோலத்திலே அவர்கள் அழகாக ஒரு கையிலே தாமரையை தாங்கிக் கொண்டு
மற்றொரு கையை தொங்கவிட்டு அழகாக வரத ஹஸ்தமாக நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரு காட்சியும், பகவான் இங்கு 4 திருக்கரங்களுடன் 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தோடு நமக்கு காட்சியளித்து கொண்டு, ஒரு ஹஸ்தம் நமக்கு அபய ஹஸ்தமாகவும் மற்றொன்று தான் மடக்கி கொண்டிருக்கக்கூடிய இடது மடிமேல் மற்றொரு திருக்கரத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சியோடு இந்த மூலமூர்த்தியை நாம் தரிசித்து கொண்டே நம்முடைய கண்ணை மேலே நோக்கினோமே ஆனால், பற்பல தொட்டில்கள் இங்கு கட்டப்பட்டிருப்பதும், அந்த தொட்டில்கள் கண்ணனுடைய திருமுடிக்கு மேலே அங்கேயும் இங்கேயும் அசைந்து கொண்டிருப்பதும் நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூறுகின்றார், யாருக்காவது பிள்ளை பேறு, அதாவது புத்திர சந்தானம் ஏற்படாவிட்டால் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இந்த சுவாமிக்கு பிடித்த நைவேத்தியம் நவநீதமாம். அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெண்ணெயை வாங்கி கொண்டு வந்து அந்த வெண்ணெயை இவனுக்கு அர்ப்பணம் செய்து ஒரு தொட்டிலை வாங்கி வந்து இந்த அர்ச்சகரிடத்திலே கொடுத்தார். அவர் மூல விக்கிரகத்திற்கு மேல் மூலஸ்தானத்திலேயே இந்த தொட்டிலை கட்டிவிடுகின்றார். அவ்வாறு கட்டப்பட்டு இந்த நவநீதமான வெண்ணெயை நைவேத்தியம் செய்து கண்ணனுக்கு கண்டருளச் செய்து பிரசாதமாக அளிக்கின்றார். புத்திரபாகியம் இல்லாதவர்கள் அதை சாப்பிட அந்த தொட்டிலை கட்டிய வைபவமானது 1 மண்டல காலத்திற்குள் கண்ணன் அவர்களுக்கு புத்திர சந்தானத்தை அளிக்கின்றான் என்று அதற்கு வரப்பிரசாதியாக சந்தான கோபாலனாகவும் இந்த கோபாலகிருஷ்ணன் இங்கு காட்சியளிப்பது என்பது இத்திருத்தலத்தினுடைய ஒரு பெரிய பெருமையாக அமைகின்றது. பக்தர்களே, அதைவிட நாம் செய்த ஒரு பாக்கியம், நாளையும் நாளைய மறுதினமும் நம்முடைய வீட்டிலே கண்ணன் பிறக்கவிருக்கின்றான். ஆம், கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளரக்கூடிய உத்தமமான தினத்திற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தினுடைய பெரிய அருள் ஒரு தினம் முன்பே நமக்கு கர்நாடக மாநிலத்திலே இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண சுவாமி தன்னுடைய புன்னகையான அழகான நேத்திரங்களோடும் புன்னகை தவழக்கூடிய தன்னுடைய மந்தகாசமான பிரகாசத்தோடும் இன்றே நமக்கு காட்சி அளிக்கின்றார். நாளை உன்னி கிருஷ்ணனாக நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய கண்ணனை வரவேற்பதற்கு இன்று இவருடைய திவ்ய தரிசனம் இந்த வாரத்தின் முடிவிலே நமக்கு பெரிய பாக்கியத்தை அளிக்கின்றது. இந்த கண்ணனை தரிசித்து கொண்டே நம்முடைய மனக்கண்ணோடு குருவாயூருக்கு செல்வோம். அங்கு நாராயண பட்டத்திரி தயாராக அமர்ந்து கொண்டு 3ஆம் தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பரிடத்திலே இதோ ஆரம்பித்து விட்டார். கண்ணன் எங்கு இருந்தால் என்ன, அவனுடைய சாநித்தியம் ஒன்றுதானே. நம்முடைய பெரிய பெருமை உத்தமமாக அவனுடைய திவ்ய தரிசனம். அதே சமயத்திலேயே குருவாயூருக்கு சட்டென்று நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு பாவம், இவை அனைத்தும் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியிலே நலம் தரும் நாராயணியம் மூலமாக வீட்டில் இருந்தவாறே அனைத்து பாக்கியங்களையும் நாம் அடைகின்றோம் என்றால் உண்மையாகவே நாம் புண்ணியசாலிகள் தானே. இதோ நாராயணிய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது ஸ்லோகத்தை சொல்வதற்கு அனைவரும் தயாராகுங்கள். பட்டத்திரியும் ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, பவத் பக்தி ஸ்பீதாம் பவது மம சைவ பிரசமயே தசேஷ க்லேசௌகம் ந கலு கிருதி சந்தேக கனிகாம் ந சேத் யாசஸ்யோக்ஸ்தி தவ சவசனோ நைகமவசோ பவேமித்யா ரத்யா புருஷவசன பிராயமகிலம். மற்றொரு அழகான ஸ்லோகம் இந்த 3வது தசகத்திலே. குருவாயூரப்பா, மம பக்தி ஸ்பீதாம், எனக்கு பக்தியை நீ விரிவடைய செய்ய வேண்டும். இந்த தசகம் முழுவதும் பட்டத்திரி ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயோ அல்லது முடிவிலேயோ நடுவிலேயோ இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கின்றார் பகவானிடத்திலே. அந்த நீ அளிக்கக்கூடிய பக்தியானது கிருதி சந்தேக கனிகாக, அழகான வார்த்தைகள். குருவாயூரப்பா, அந்த பக்தி என்பது சகல கஷ்டங்களையும் அழித்துவிடும் என்பதில் எனக்கு சிறிது கூட உன்னிடத்தில் சந்தேகமே இல்லை. அப்படி நான் சந்தேகப்படலாமா? இந்த ஸ்லோகத்தினுடைய மெய்ய கருத்து என்னவென்றால், அச்சஞ்சலமான பக்தியை குருவாயூரப்பனிடத்தில் பூரணமான நம்பிக்கையோடு நாம் அவனுடைய பாதங்களிலே நம்முடைய மனதை செலுத்தி அவனை சரணாகதி செய்து அவனிடத்திலே நாம் பக்தி பாவத்திலே ஈர்ப்பட வேண்டும்
ஈடுபட வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அழகாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கின்றாராம். இவர் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதற்கு பதிலை இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவிலே அவரே தெரிவிக்கின்றாராம். ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? பவத் பக்தி ஸ்பீதா பவத்து மம சைவ பிரசமையே, எனக்கு பக்தியை அளி. அந்த பக்தியானது அசேஷ கிளேசவுக்கம், என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கிளேசங்களை எல்லாம் போக்க வல்லதாக அமைந்திருக்கும். அப்போது எனக்கு என்ன தேவை? குருவாயூரப்பா, நீ என்னுடைய கஷ்டங்களை போக்குவாய். நான் உன்னிடத்திலே பக்தியை செலுத்தினால் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று என்னுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பதில் நான் தீர்க்கமான நம்பிக்கையை முதலில் வைக்க வேண்டும். அந்த அசஞ்சலமான நம்பிக்கை வேண்டும். பாதி நான் நம்பி மீதம் பாதியை இவன் காப்பாற்றுவானா, இவனிடத்திலே கதறுகின்றனே, 100வது நாள் என்னை கைவிட்டு விடுவானா என்றெல்லாம் நான் சந்தேகப்பட்டேனே. ஆனால் நாராயணியத்தை தொடர முடியுமா? அவ்வாறு சந்தேகப்படுபவர்களுக்கு உன்னுடைய திவ்ய தரிசனம்தான் கிடைக்குமா? அதனால் குருவாயூரப்பா, நான் முதலிலே என்னுடைய மனதிலே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது, அவரை பற்றி கூறுகின்றாரோ இல்லையோ, நாராயணத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முறையை இந்த வரிகளிலே இந்த ஸ்லோகத்தில் அழகாக தெரிவிக்கின்றார். நமக்கு வேண்டியது பூரண விசுவாசம், நம்பிக்கை. கண்ணா என்று கூப்பிட்டால் அவன் ஓடி வந்து நமக்கு கை கொடுப்பான் என்று எந்த கஷ்டத்திலேயும் அவனை நினைத்து நாம் அவனிடத்திலே உருகி நாம சங்கீர்த்தனத்திலே ஈடுபட்டோமே ஆனால் நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக காப்பாற்றுவான் என்ற ஒரு பெரிய சரணாகதி தத்துவத்தினுடைய மூல அங்கமான விசுவாசம், அந்த நம்பிக்கையானது ஏற்பட வேண்டுமாம். அதைத்தான் நாராயண பட்டத்ரி கிருதி சந்தேக கனிகான், எனக்கு அந்த சந்தேகமானது உன்னிடத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? நதே வியாசஸ்யோக்திகே, அவ்வாறு நான் நினைத்தேனே ஆனால் வியாசர், ஏன் வியாசர் என்ன, கண்ணனான நீ அர்ஜுனனுக்கும் விதுரருக்கும் சொன்ன வார்த்தைகளெல்லாம் உலகில் பொய்யாகிவிடுமா? நீயே நான் இப்போது என்ன கூறினேனோ அதே தானே உபதேசம் செய்திருக்கின்றாய். வியாசரும் தன்னுடைய புராணங்களிலே கண்ணனை சரணடையுங்கள், கண்ணனை சரணடையுங்கள் என்றுதானே கூறியிருக்கின்றார். வியாசரை கூட விட்டுவிடலாம் குருவாயூரப்பா. தவச்சவச்சனோம், தவச்சவச்சனம் என்றால் என்ன பொருள்? உன்னுடைய வார்த்தைகள், நீ சொன்னவைகள் உலகத்திலே மித்யா பவேத்து, பொய்யாக முடியுமா? தாங்கள் உத்தவரிடத்தில் கூறிய வார்த்தைகள், அர்ஜுனனிடத்திலே கூறிய வார்த்தைகள் பொய்யாக முடியுமா? குருவாயூரப்பா, பகவத்கீதையிலே 18வது அத்தியாயத்தில் நீ எதை உபதேசம் செய்தாயோ அதை நாங்கள் நம்பாமல் இருக்க முடியுமா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகந்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்ச. எல்லா தர்மங்கள், புண்ணியங்கள், பாவங்கள் அனைத்தையும் விடுத்து என்னுடைய பாத கமலங்களிலே கையிற் பிடித்த உழவுகோலும் சிறுவாய்க்களிரும் சேனாதூலி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கால்களுமாய் உடைய பார்த்தசாரத்திய வேஷத்தோடு நீ திருவல்லிக்கேணியிலே எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் உலகத்திலே பொய்யாகுமா? நீ சொன்ன வார்த்தைப்படி கிருஷ்ணா, பக்தி பாவத்தை எடுத்துக்கொண்டு நாங்களே உன்னை சரணாகதி செய்தோமே ஆனால் சத்துவ வீடுடை நற்கருமமுதால் உகழ்தமையும் சத்துவம் உள்ளது தான் குறிக்கோள் வகை செய்ததுவும் சத்துவ நற்கிரிசை பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவல் உரைத்தல் தனி பார்த்தனுக்கே பவில் தவச்சவச்சனோ. கிருஷ்ணா, இந்த ஒரு வாக்கியத்தை எத்தனை ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு இதை சொல் அர்ஜுனா என்று நீ உபதேசித்தாயே. அப்போது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தத்துவம் என்ன? உன்னை சரணாகதி செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகள் நலம் தரும் நாராயணீயம். யார் புண்ணியம் செய்தார்களோ, யார் ஸ்ரத்தையுடன் இதை கேட்கின்றார்களோ, யார் இந்த பக்தி பாவத்தை இதனால் ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களெல்லாம் புண்ணியசாலிகள். அந்த ஒரு பாவத்தை நீ அர்ஜுனனிடத்திலே உபதேசம் செய்தாயே, உன்னுடைய வாக்கு சத்தியமாயிற்றே, அதே பக்தி பாவத்தில் நானும் ஈடுபடுகின்றேன் என்று இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி நாராயணியத்தில் தொடரக்கூடிய
அழகான வைபவங்களை இப்போது கர்நாடக தேசத்தில் நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய இங்கு கோபாலகிருஷ்ண சுவாமி, ருக்மிணி சத்யபாமா சமேத உற்சவர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலமூர்த்தி இவர்களுடைய ஆரத்தியின் திவ்ய தரிசனத்தோடு இங்கு உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மற்றொரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை தொடரலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக. ஒரு அறிவிப்பு. ஸ்ரீ குருவாயூரப்பன் பஜன் சேவா ட்ரஸ்ட் உன்னதி ஆதரவில் பெங்களூர் அல்சூர் லேக் அருகில் உள்ள ஒடுகத்தூர் மடத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தினமும் இரவு 7 மணிக்கு அடியேனுடைய ஸ்ரீ நாராயணிய உபன்யாசம் நடைபெற உள்ளது. இடம் ஒடுகத்தூர் மடம். மாலை நேரம் 7 மணி. ஆஸ்திக அன்பர்கள் திரளாக கலந்து கொள்ள பிரார்த்திக்கின்றேன். நாராயண ஸ்ரீமன்னாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன்னாராயண. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே கே தசேஷக்லே சௌகம் ந கலு கிருதி சந்தேக கணிகா ந சேத்யாசஸ்வோக்திகி தவ ச வசனமோ நைகமவசோகோ பவேனுமித்யாரத்யா புருஷவச்சன பிராயமகிலம். நலம் தரும் நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பக்தியினுடைய பரிணாமங்களை பலவிதமாக தன்னுடைய வியாதியையும் நீக்கணும், என்னுடைய பக்தியை பெருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டே ஆரம்பித்தவர். நாம் அந்த வைபவங்களை இந்த ஸ்லோகத்தை எந்த கிருஷ்ணன் எந்த திருக்கோயிலில் நம்மளோட சேர்ந்து அவனுடைய திவ்ய தரிசனத்தை நமக்கு அழிச்சுண்டே கேட்க போகிறான்னு நம்ம யோஜனை பண்ணோமே. ஆனால் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில். ஆம், சென்னை அடுத்த தாம்பரம் செங்கல்பட்டு சாலையில் செங்கல்பட்டுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மகேந்திரா சிட்டி என்ற இடத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் குளவாய் குன்னவாக்கம் என்னும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய திருக்கோயில். இருப்பினும் இது 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த கோயிலை அடைவதற்கு நாம் எத்தனிக்கும் போது இங்கு கோபுரமானது இல்லை, சிறிய முகப்பு, அதிலே அழகான ஒரு திருமண் காப்பானது சார்த்தப்பட்டு
இருபுறமும் சங்கு சக்கரங்கள் பிரதிபலிக்க, ஒரு புறம் பெரிய திருவடியான கருடனும் மற்றொரு புறம் சிறிய திருவடியான ஹனுமானும் அழகாக நமக்கு சேவை சாதிக்க உள்ளே நுழைய பார்க்கின்றோம். அப்போது ஆகா, ஒரு அழகான காட்சி! கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான வீட்டிற்கு வெளியே, கோயிலை ஒட்டி இருப்பதாலோ என்னவோ, அங்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் துவாரபாலகர்களும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியும் நமக்கு அந்த வீட்டின் வெளிப்புறத்திலே அழகாக காட்சியளிக்க, அதை தாண்டி இந்த கோயிலுக்குள்ளே நுழைகின்றோம். அப்போது வெளியிலே ஒரு சிறிய தீபஸ்தம்பத்தை தரிசிக்கின்றோம். அதிலே ராமபக்தனான ஆஞ்சநேய சுவாமியானவர் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு தன்னுடைய திருவடி சேவையை நமக்கு அழகாக அளித்து கொண்டு, ராமபக்தனாக இருப்பவர் இங்கு எதிரே இருக்கக்கூடிய வேணுகோபாலனை, ருக்மிணி சத்யபாமா சமேதனை தான் கைகூப்பி அவர்களை வணங்கிக் கொண்டே நிற்கக்கூடிய காட்சியோடு இருக்கும் ஹனுமனை தரிசித்துவிட்டு உள்ளே நுழைகின்றோம். அங்கே பலிபீடம், அதை தாண்டினால் பெரிய திருவடியான கருடன் கையை கூப்பி நம்மை வரவேற்கக்கூடிய நின்று கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலம். அங்கே மேலே சற்றுடைய நம்முடைய கண் பார்வையை செலுத்தினோமே ஆனால், வேணுகோபாலன் ஒரு அழகான சுதை வடிவத்திலே இங்கு ஒரு புறம் ருக்மிணியும் மற்றொரு புறம் சத்யபாமாவும் அரவணைக்க திவ்யமான ஒரு காட்சியை நமக்கு தருகின்றார். இவர் மற்ற வேணுகோபால சுவாமி போல் இல்லாமல் தன்னுடைய இடது திருவடியை வலது திருவடி மேல் சற்றே மாறுதலாக தான் அங்கு வைத்துக்கொண்டு, இடதுபுறம் புல்லாங்குழலை தான் கையிலே தாங்கிக் கொண்டு, பின்னால் கோதூளி கோசரித்த கோமள கோபவேஷம் என்று நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வேணுகோபாலனுடைய திருக்கோலமாம் ஒரு அழகான பசுமாடானது அவரை அரவணைக்க, அந்த ஒரு திவ்யமான திருக்கோலத்தோடு ருக்மிணி சத்யபாமாவோடு இருக்கக்கூடிய இந்த சுவாமியை தரிசித்தவாறே பகவானை தரிசிப்பதற்காக உள்ளே நுழைகின்றோம். இங்கே நமக்கு மூலவரை படமெடுக்க அனுமதி அளிக்காவிட்டாலும் சற்றேறக்குரிய நாம் இங்கே நேரே வந்தே தரிசிக்கலாம். இங்கு இருக்கக்கூடிய சுதை வடிவத்திலே இருக்கும் வேணுகோபாலன் எவ்வாறு எழுந்தருளி இருக்கின்றாரோ அதே வடிவத்திலே இங்கு மூலமூர்த்தியானவர் எழுந்தருளி இருக்கின்றார். ஒரு சிறிய வித்தியாசம், மூலமூர்த்திக்கு பின்னால் மாடானது இல்லை. இங்கு சுதை வடிவத்திலே இருக்கக்கூடிய இவரை ஒரு பசுமாடானது அரவணைத்து இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அங்கு உள்ளுக்குள்ளே நம்முடைய பிரதட்சணத்தை ஆரம்பிக்கும் போது விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஷ்ட்ரயே என்ற விஸ்வக்ஷேனருடைய திவ்ய சேரை இங்கு திருமங்கையாழ்வாரும் அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றார். அது மட்டுமா, நம்மாழ்வார், உடையவரான ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடைய மூல விக்கிரகம், அந்த மூல விக்கிரகம் மட்டுமல்லாமல் இங்கு ஐப்பசி மாசத்திலே அவருடைய அவதார உற்சவத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடைய உற்சவ விக்கிரகம் அங்கு 5 தலை நாகத்தின் கீழ், அதாவது மணவாள மாமுனிகளே ஆதிசேஷனுடைய அம்சம், அவர் ஒரு ஆதிசேஷனுக்கு கீழே அழகாக நமக்கு திவ்யமாக சேவை சாதிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாம் தரிசித்து கொண்டே இந்த கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நாராயண பட்டத்திரியனுடைய ஒரு ஸ்லோகத்தினுடைய வைபவத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோமே ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்கும். பட்டத்திரியானவர் குருவாயூரப்பனிடத்திலே விண்ணப்பித்தார், கிருஷ்ணா, எனக்கு மம பக்தி ஸ்பீதா, பக்தியானது எனக்கு விரிவடையட்டும், அந்த பக்தியே சகல கஷ்டங்களையும் எனக்கு அழித்துவிடும் என்பதில் கிருதி சந்தேக கணிக்காக ஒரு அழகான கேள்வியை பட்டத்திரியை எழுப்பினார். உன்னை தியானிப்பவர்களை நீ கைவிட்டு விடுவாய் அல்லது காப்பாற்ற மாட்டாய் என்ற ஒரு சந்தேகமானது குருவாயூரப்பா உன்னிடத்திலே எங்களுக்கு ஏற்படலாமா? ஏற்படக்கூடாதே. ஏன்? அப்படி ஏற்பட்டதே ஆனால் நஜேத் வியாசம் யோக்தி தவச வசனம் நைகமவச்சோ, வியாசர் சொன்ன ஒரு வார்த்தைகளும் கண்ணனான குருவாயூரப்பனான நீ பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த ஒரு வார்த்தைகளும் விதுரருக்கு நீ சொன்னவைகளும் உலகத்திலே இருக்கக்கூடிய பக்தன்மார்களான எங்களுக்கு நீ உபதேசித்த வார்த்தைகளும் எல்லாமே பொய்யாகிவிடுமே.
நச்சேத் வியாசோக்திகி நெய்கமவச்சோ. இப்படி பொய்யாவதற்கு வாய்ப்பே இல்லையே. ஒருபுறம் வியாசரை சிந்தித்தோமே, பரம பக்தியுடன் என்னுடைய மகாவிஷ்ணுவை தியானித்தவர்களுக்கு உலகத்திலே எந்தவிதமான கவலையும் இல்லை என்று உபதேசம் செய்திருக்கின்றார். வியாசாய விஷ்ணுரூபாய என்று இருக்கக்கூடிய அவர் சொன்னது போலவே மகாவிஷ்ணுவான நீயும் எதை உபதேசித்தாய்? அதாவது பக்தர்களே, பட்டத்திரியனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருளை நாம் சற்றே சிந்தித்தோமே ஆனால், நீ சொன்ன வார்த்தைகள் பொய்யாகுமா, வியாசாதி மகரிஷிகள் சொன்ன வார்த்தைகள் பொய்யாகுமா என்ற அவர் ஒரு கேள்வியை பவேன் மித்யா ரக்தியா, அவ்வாறு நீ சொன்ன வார்த்தைகளெல்லாம் ஒரு நாடோடியன் ஒரு வழிப்போக்கின் வார்த்தையாக என்றாவது மாறுமா என்ற ஒரு அழகான வேதாந்த கேள்வியை இந்த ஸ்லோகத்திலே அவர் எழுப்பி இருப்பதால் நம்முடைய ஒரு கடமை அவ்வாறு பட்டத்ரி பகவானுடைய எந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்திலே கண்ணன் உபதேசித்த வார்த்தைகளிலே உயர்ந்தது பகவத்கீதை. 18 அத்தியாயத்திலே கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகத்தை நமக்கு உபதேசித்தார். அதிலே பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயம் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்திலே குருவாயூரப்பா சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருஷ்ட நிச்சயக மையர்பித மனோபுத்திர் யோ மத்பக்தி சமப்பிரியக. என்னிடத்திலே வைக்கப்பட்ட ஒரு சித்தமானது அவர்களுக்கு பரமமங்களத்தை அளிக்கின்றது என்று நீ பக்தி யோகத்திலே எங்களுக்கு உபதேசித்த வார்த்தைகளெல்லாம் எங்காவது பொய்யாகுமா? பொய்யாகாதே. அவ்வாறு மட்டும் நீ உபதேசிக்கவில்லை. பகவத்கீதையினுடைய பூர்த்தியிலே அனைத்தையும் அர்ஜுனன் உபதேசம் பெற்ற பின்பு, குருவாயூரப்பா உன்னுடைய கருணை இருக்கின்றதே, உன்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அங்கு யுத்தகலத்திலே எத்தனை பேர் இருந்தார்கள்? ஒரே ஒருவன் மட்டும் உன்னுடைய சீடனாக அமர்ந்து கேட்டான். ஒருவன் கேட்டாலும் ஒரு குருவனுடைய லட்சணம், அவனுக்கு நாம் உபதேசிக்க வேண்டியதை கண்டிப்பாக உபதேசிக்க வேண்டும். 1000 பேர் இருந்தால்தான் எனக்கு பேச வரும், ஒருவரிடத்திலாம் நான் பேச மாட்டேன் என்று ஒரு உயர்ந்த குரு, ஒரு உயர்ந்த சொற்பொழிவாளன் இருக்கக்கூடாது என்ற நியாயத்தை உலகத்திலே எங்களுக்கு காட்டியது நீதானே. ஒருவனான அர்ஜுனனை அமர வைத்துக் கொண்டு நீ உபதேசித்த அற்புதமான தத்துவம் என்ன? சர்வ தர்மான பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகல்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிக்ஷ்யாமி மா சுச்சேஹ இதல் தே ந தபஸ்காய ந பக்தாய கதாச்சன ந சா சுஷ்ருவே வாஸ்யோ ந சமம் யோப்யசீயதி. அர்ஜுனா, என்னுடைய வாக்கியத்தை நீ கேட்டுக்கொள். உலகத்திலே எத்தனை கஷ்டம் எத்தனை சுகம் இருந்தாலும், அவரவர்கள் பாபத்தை செய்தாலும் புண்ணியத்தை செய்தாலும் எல்லாவற்றையும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, இதையே நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் நீ சொன்ன வார்த்தை என்று பகவத்கீதையினுடைய சாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். என்னுடைய திருவடியை சரணாகதி அடைந்து விடுகள். திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி அதைத்தானே நமக்கு உபதேசம் பண்ணுகின்றார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம், என்னை சரணடை, எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விடு, நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று அவர் சொல்லக்கூடிய பார்த்தசாரதி கையிற் பிடித்த உழவுகோலும் சிறுவாய் களிரும் சேனாதூளி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கால்களுமாய் உடைய சாரத்திய வேஷத்தை மாமெனக் காட்டுகின்றான். அவருடைய ஒரு கருணை, கையிலே பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டை, தேரை ஓட்டக்கூடிய தன்மை, கலைந்தும் கலைகளாமலும் இருக்கக்கூடிய அவருடைய அந்த கூந்தலுடைய அழகு, ஒரு காலை மடக்கிக் கொண்டு மற்றொரு காலை தொங்கவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு கீர்த்தி, இவற்றோடு இருக்கக்கூடிய இந்த வைபவத்தை மாமெனக் காட்டுகின்றான் என்று நாம் அடிக்கடி அந்த பார்த்தசாரதியை சிந்திப்பதுண்டு. அந்த வாக்கியங்கள் எல்லாம் உலகத்திலே பொய்யாகுமா? அதனால் அர்ஜுனா, நான் சொன்ன இந்த ஒரு வாக்கியத்தை அல்லது பின்னால் என்னை பார்த்து நான் சொன்ன வசனம் என்று இதை மேற்கோள் காட்டி பாகவதத்திலே வியாசர், நாராயணியத்திலே நாராயண பட்டத்ரி, ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்திலே இவர்களெல்லாம் இவற்றை மேற்கோளாக காட்டும் போது பகவான் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்.
அதுதான் நாராயண பட்டத்திரையனுடைய ஸ்லோகத்தோடு இங்கு ஒத்துப்போகிறது. ஸ்ரத்தாமனசூயஸ்ய ஸ்ருணுத்யாதபியோ நரக சோபி முக்த சுபான் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மனாம். அர்ஜுன, ஒரே ஒரு சிந்தனையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே என்னுடைய வார்த்தைகளோ, என்னிடத்திலே ஏற்படக்கூடிய பக்திகளோ, அல்லது இது போன்ற பகவத்கீதையோ ராமாயணமோ பாகவதமோ நலம் தரும் நாராயணியத்தை நாம் வீட்டில் இருந்தால் கூட நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பானது எப்போது கிடைக்கும் தெரியுமா? எவனுக்கு அசூயை இல்லையோ, எவன் என்னிடத்திலே பூரண நம்பிக்கையை வைத்திருக்கின்றானோ, எவனிடத்திலே பக்தியானது ஈடுபடுகின்றதோ, எவனுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் புண்ணியத்தை அடைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் என்னுடைய வார்த்தைகள் காதிலே விழும் என்று குருவாயூரப்பா இவ்வளவு தீர்க்கமாக நீ சொன்ன அந்த பக்தி மார்க்கத்தினுடைய பெருமை என்னை காப்பாற்றாதா என்ற அவனிடத்திலே கேள்வியை எழுப்பிக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடருகின்றார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு அறிவிப்பு. ஸ்ரீ குருவாயூரப்பன் பஜன் சேவா ட்ரஸ்ட் உன்னதி ஆதரவில் பெங்களூர் அல்சூர் லேக் அருகில் உள்ள ஒடுகத்தூர் மடத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தினமும் இரவு 7 மணிக்கு அடியேனுடைய ஸ்ரீ நாராயணிய உபன்யாசம் நடைபெற உள்ளது. இடம் ஒடுகத்தூர் மடம். மாலை நேரம் 7 மணி. ஆஸ்திக அன்பர்கள் திரளாக கலந்து கொள்ள பிரார்த்திக்கின்றேன். நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பவத்பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே தசேஷ க்லேசௌகம் நகலு கிருதி சந்தேக கணிகா நசேத்யாசஸ்யோக்திகி தவ ச வசனோ நைகமவச்சோ பவேன்மித்யாரக்த்யா புருஷவச்சன பிராயமகிலோ. நாராயண பட்டத்திரையனுடைய உத்தமமான இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட்டத்திரி, குருவாயூரப்பா, நீ சொன்ன வார்த்தைகள் பகவத்கீதையில் ஒரு நாடோடியினுடைய ஒரு வார்த்தையே இல்லையே. அந்த ஒரு நம்பிக்கையில் தானே பக்தர்களான நாங்கள் எல்லாருமே
உன்னுடைய திருவடிவாரத்தில் உன்னையே நாங்கள் சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். நீ சொன்ன பகவத்கீதையினுடைய வார்த்தைகளில் இதை பக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் நான் அவர்களுடைய காதிலே விழும்படியாக பண்ணுவேன்னு எவ்வளவு கடுமையாக நீ உபதேசம் பண்ணியிருக்க. அதனால் கிருஷ்ணா, இதை சிந்திக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கு. மற்றொரு பற்றின்றி வந்து அடைந்தார்க்கெல்லாம் குற்றமறியாத கோவலனார் முற்றும் வினை விடுத்து விண்ணவரோடொன்று விரைகின்றார் நினைவுடைத்தாய் நீ மனமே நில்லு. அமிர்தரஞ்சினில சுவாமி தேசிகன் அழகா இதை தமிழ் படுத்தினார். மனமே, ஏ மனசே, நீ வேறு கதியின்றி சரணடைந்தவர்கள் எத்தனை குற்றம் செய்திருப்பினும், மனசால நாங்கள்லாம் எத்தனை ஒரு குற்றத்தை இழைச்சிருந்தா கூட, கிருஷ்ணா, உன்னுடைய ஒரு நல்ல மனசு இருக்க, அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம எங்களை ஏற்றுக்கிறதே உனக்கு ஒரு பெரிய உத்தமமான ஒரு கொள்கையாக இருக்கு. புருஷவசனம் பிராயமகிலம் பவன் மித்யா ரக்தியா. நாராயண பட்டத்ரி, குருவாயூரப்பா, அந்த ஒரு உபதேசத்தை பண்ணுறதுக்காக நீ எப்படியெல்லாம் வந்த? வைகுண்டத்தில் இருந்த நீ பரம் யூகம் விபவம் என்ற அந்த அவதாரத்தினுடைய 3வது நிலையை எடுத்துண்டு பாண்டவர்களுக்காக தூது போய் பலவிதமான கஷ்டங்களை பட்டதெல்லாம் யாருக்காக? அவர்களுக்காக பண்ணியோ இல்லையோ, என்னை சரணடைந்து விடுன்னு இந்த பகவத்கீதையில் கண்ணனாக நீ உபதேசம் பண்ணி எங்களுக்கு உபதேசித்த மார்க்கங்களையெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது, கிருஷ்ணா, குருவாயூரில் ஒரு உன்னி கிருஷ்ணனாக ஒன்றையடி ரூபத்தில் இருக்கே தவிர உன்னுடைய கீதையினுடைய தத்துவங்கள் விஸ்வரூபங்கள் அதெல்லாம் நான் சிந்திக்கும் போது எப்படியெல்லாம் நீ வந்திருக்க தெரியுமா? தர்மமிடல் தான் தூது போனார் வல்தார், தரணி பொருள் பாரம் தவித்தார் வல்தார், அருமறையில் பொருள் அனைத்தும் விரித்தார் வல்தார், அஞ்சின நீ என்னை அடை என்றார் வல்தார், அஞ்சின நீ என்னை அடை என்றார் வல்தார், தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் வல்தார், தாமே நம் வினையனைத்தும் தவிர்ப்பார் வல்தார், பரமெனது நீ புலம்ப பரமெனது நீ புலம்ப என்றார் வல்தார், பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் வல்தார் தாமே. பட்டத்திரியினுடைய அழகான வரிகளுக்கு இதை ஒப்பிட்டு நாம் பார்க்கோமே ஆனால், கிருஷ்ணா, நீ உபதேசித்த மார்க்கமெல்லாம் அஞ்சின நீ என்னை அடை என்றார் வந்தார். உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னை வந்து சரணடைஞ்சிடு. எல்லா கஷ்டங்களிலேருந்தும் உன்னை நான் காப்பாற்றுறேன். உன்னுடைய வினைகள் அனைத்தையும் நான் களைந்து விடுகிறேன்னு நீ பண்ண உபதேசம் சரணமடைந்து விடு என்று அவர் உபதேசித்த அந்த உத்தமமான தத்துவங்கள் நாம் இப்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திவ்ய திருக்கோயிலோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு சாலையில் மகேந்திரா சிட்டியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குளவாய் குன்னவாக்கம் கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலுக்குள்ளே நாம் நுழைந்து ஆழ்வார் ஆச்சாரியர்களை தரிசனம் செய்து சற்றே அந்த விமானத்தை வலம் வந்து மேலே நோக்கினோமே ஆனால் அழகான ஒரு காட்சி. அந்த விமானத்திலே நரசிம்மமூர்த்தியானவர் ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு அஞ்சினனி என்னையடை என்றார் வல்தார், தன்னுடைய திருவடி சேவையோடு என்னை சரணடைந்து விடுங்கள் என்று கண்ணன் கூறிய உபதேசத்தை இங்கு நரசிம்மமூர்த்தியும் நமக்கு காட்டுகின்றாரோ என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய திவ்ய சேவை. ஆம், 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு ஒரு திருக்கரம் அபயகஸ்தமாகவும் ஒரு திருக்கரம் வரதகஸ்தமாகவும் அந்த தொங்கவிட்டு கொண்ட திருவடிகளோடு சரணாகதி பாவத்தை காண்பித்த அவருடைய திவ்ய தரிசனத்தோடு சற்றே நாம் மேலே நோக்கினோமே ஆனால் அழகான ஒரு மகாவிஷ்ணு சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு அபயகஸ்தமாகவும் அவரும் ஒரு காலை மடக்கிக் கொண்டு, மகாவிஷ்ணுவும் என்னுடைய திருவடியை, இந்த ஸ்லோகத்தினுடைய பொருத்தங்கள் இந்த மூர்த்தியை விமானத்தில் நாம் தரிசிக்கும் போது தன்னுடைய கதையை கையிலே வைத்து கொண்டு அழகான ஆதிசேஷன் பேர் ஒரு காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தோடு
இங்கு என்னை சரணடைந்து விடுங்கள் என்று அவர் காட்டக்கூடிய உத்தமமான இந்த திவ்ய தரிசனத்தோடு இதை நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால், தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் இருப்பார் வந்தார், தாமே தம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார் என்று அழகாக ஒத்துப்போகிறது. அதோடு நாம் சேவிக்கக்கூடிய திவ்ய தரிசனம், இங்கு நீ கண்ணனை சரணடைந்து விடு, அவனிடத்திலே நீ உன்னுடைய பற்றை வைத்துவிடு என்று உற்றோமே யாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் கண்ணா உன்னுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கு கோவிந்தா நீ அவர்களுடைய 7 பரம்பரையை காப்பாற்றுவாய், நாங்களெல்லாம் செய்ய வேண்டியது குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது, உன்னுடைய திருவடியை நாங்கள் சரணாகதி செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் கூறியதை எவ்வாறு நமக்கு திருப்பி உபதேசித்தாளோ, அதே ஆண்டாள் நாச்சியார் இங்கு உயர்ந்த மாலைகளை சாற்றிக்கொண்டு மூலமூர்த்தியாக உத்தமமான கருணை வாய்ந்த கண்களோடு சரணாகதியினுடைய சாரத்தை உபதேசித்த ஆண்டாள் நாச்சியார், அவளை இன்றோ திருவாடிப்பூரம் எமக்கோ ஒன்றோ ஆண்டாள் இங்கு அவதரித்தாள் என்று கொண்டாடிய ஆதிசேஷன் கீழ் அமைந்திருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் எதிரே இருக்க, அழகான ஆண்டாளுடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். ஆண்டாள் நமக்கு சரணாகதி வைபவத்தை 30 பாசுரங்களிலே போதித்தவள். பட்டத்திரியும் சரணாகதி வைபவத்தை சொன்ன கண்ணனை அவனை அடைந்தால் குறையில்லை என்று நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய உத்தமமான வைபவம் நம்மோடு ஆண்டாள் நாச்சியார் தலையசைத்து இதை ஆமோதித்து கேட்பது போல், அந்த உற்சவமூர்த்தி தலைக்கு மேல் ஒரு சிறிய அசையக்கூடிய கொண்டையை சார்த்தி கொண்டு அழகான பவழ மாலைகளுடன் கருணையே கூர்ந்த திருமுகத்துடன் கையிலே ஒரு தாமரை புஷ்பத்தை வைத்துக்கொண்டு தனக்கு உயர்ந்ததாக சார்த்தப்பட்ட திருமாங்கல்யம் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் என்று வாரணமாயிரம் பாடி எவனிடத்திலே பிடிவாதமாக இருந்த அவன் திருக்கைகளாலே தான் சார்த்தப்பட்ட திருமாங்கல்யத்தை அடைந்தாளோ, அந்த திருமாங்கல்யத்தை சார்த்தி கொண்டு சிகப்பு திலகத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரையும் இந்த திருக்கோயிலிலே நாம் தரிசனம் செய்து அவள் உபதேசித்த இந்த உத்தமமான ஒரு வைபவத்தை நாராயணிய ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய சரணாகதியின் சாரமான பகவானுடைய உபதேசத்தை நாம் கேட்பதற்காக திரும்பினோமே ஆனால், பவேனு மித்யாரத்யா புருஷவசன பிராயமகிலம். குருவாயூரப்பா, ஆக நீ பகவத்கீதையிலே உபதேசம் செய்தாய். அது மட்டுமா, நீ கிருஷ்ணாவதாரம் எடுத்த காலத்திலே உத்தவர் உன்னிடத்திலே பரம பக்திமானாக இருந்தவர். அந்த உத்தவர் கோபிகைகளுடைய பக்தியை விட உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை, கோபிகாபியோ நமோஸ்து என்று கோபிகைகளை வணங்கியவர். அவருக்கு நீ உத்தவ கீதையை உபதேசிப்பதற்காக அவரை அமர வைத்து கொண்டு நீ பாகவதம் 11வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்திலே 14, 15வது ஸ்லோகங்களிலே தஸ்மாத்வ உத்தமோஸ்ருஜ்ய சோதனம் பிரதிசோதனம் பிரவர்த்தம் ச நிவர்த்தம் ச ஸ்ரோதவ்யம் ஸ்ருதமேவ ச மாமேகமேவ சரணம் மாம் ஏகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்மபாவேன மயாஸ்யாக்கிய குதோ பஜக. கிருஷ்ணா, என்னடா அழகு! கண்ணன் அர்ஜுனனான நீ அவனுக்கு உபதேசம் பண்ணதை விட சுலபமான ஒரு உபதேசம் உத்தவருக்கு நீ சொன்ன வசனம். உலகத்திலே என்னை யார் யார்களெல்லாம் தியானிக்கின்றார்களோ, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்னை பூர்ணமாக நம்பி கண்ணன் நம்மை காப்பாற்றுவான் என்ற பக்திபாவத்துடன் மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம், அவர் என்னிடத்திலே ஆத்ம சமர்ப்பணம் செய்து என்னை சரணடைந்து விட்டால் நான் என்னுடைய ஆத்மாவை அவர்களுக்கு அளித்து சர்வாத்ம பாவேன என்னையே அவர்களுக்கு அளித்து மயாஹ்யாஹ்ய குதோபயக, அவ்வாறு நான் தயாராக இருக்கின்றேன். குருவாயூர் க்ஷேத்திரத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் என்னை சரணடையலாம் என்று பக்தர்களுக்கு ஒரு எளிமையான மார்க்கத்தை யாகம் செய்ய சொல்லவில்லை, தவம் செய்ய சொல்லவில்லை. ஒரு முறை என்னுடைய சன்னதிக்கு வாருங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்கள், கண்ணா என்று சரணமடையுங்கள் என்று நான் சொல்லியிருக்கும் போது, உத்தவா மயாஸ்யாக்கிய குதோ பயகா,
எதற்கு அவர்களுக்கு உலகத்திலே பயம் ஏற்பட வேண்டும்? பயத்தை விட்டுவிடலாமே. அபீதிரிக யஜுஷாம் யதவதீரிதானாம் பயம் பயாபய விதாயினோ ஜெகதி எந்நிதேசே ஸ்திதாக. பயம் பயம் என்று வருபவர்களுக்குத்தான் நான் குருவாயூரிலே ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேனே. என்ன பயத்தை கொடுக்கின்றேன்? குதோபயகா, நீங்கள் பயத்தை அடைய வேண்டாம் என்ற அபயம் என்ற ஒரு பயத்தை நான் அவர்களுக்கு அளித்து அபயப்பிரதான சாரமாக நான் இருக்கும்போது உமதடிகள் அடைகின்றேன் ஒரு கால் உரைத்தவரை அமையமினி என்பது போல் அஞ்சேல் அஞ்சேலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அத்திகிரி அருளாளன் அடியினை நான் அடைந்தேனே. உத்தவருடைய உபதேசம் சுவாமி தேசிகனோட அழகான அந்த பாசுரத்துக்கு ஒத்து போகிறது. அவர் அதுக்கு மேலே ஒரு படி சொன்னார். கண்ணனுடைய கருணை என்ன தெரியுமா? உன்னுடைய அடிகளை அடைகின்றேன் அப்படின்னு என் அடியை அடைஞ்சா நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணனுடைய கருணை, வரதனுடைய கருணை, மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சௌலபியம், அவர் அடைகிறேன்னு சொல்றவாலேயே காப்பாற்றுவார்னாராம். அடைகிறேன்னு சொன்னாலே போறோம். உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையமினி என்பது போல் அஞ்சேல் அஞ்சேல் என கரம் வைத்து சொல்லிட்டா போறோம். கிருஷ்ணா சரணம் அப்படின்னு சரணம் பண்ண வேண்டாம், கையை கூப்ப வேண்டாம், காலில் விழ வேண்டாம். உரைத்தவரை சொன்னாலே போறோம். அப்படி சொன்னவர்களுக்கு தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தன்னையே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தன்னுடைய ஹிருதயத்தில் ஆவாகனம் பண்ணிண்டு தாம் மிக விளங்கக்கூடியவர் அத்திகிரி அருளாளர்னு வர்ணிச்ச அந்த உத்தவருடைய உபதேசம். குருவாயூரப்பா, இப்படி எத்தனை பேருக்கு நீ உபதேசம் பண்ணியிருக்க? கிருஷ்ணனா மாத்திரமா உபதேசம் பண்ண? ராமனா கூட நீ உபதேசம் பண்ணியிருக்கேன்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். அந்த உபதேசத்தினுடைய வைபவங்களை இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விளக்கங்களாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உத்தமமான உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் சிந்திக்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः. குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பவத் பக்தி ஸ்வேதா பவது மம சைவ பிரசமயே தசேஷ க்லேசௌகம் நகலு கிருதி
சந்தேககணிகா நச்சேத் வியாசஸ்யோக்திகி தவ ச வச்சனோனேகமவச்சோ பவேன்மித்யாரத்யா புருஷவச்சன பிராயமகிலம். மூன்றாவது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி சொல்லக்கூடிய பகவான் உபதேசித்த சரணாகதி சாரங்கள் பொய்யாகாது, கண்ணனை நம்பினவர்கள் உலகத்தில் கைவிடப்பட மாட்டார்கள் அப்படின்ற வசனங்களையெல்லாம் கிருஷ்ணா நாங்கள் சொல்லலை, உத்தமமாக நீயே சொல்லின்னு இருக்க, என்னை சரணடைன்னு நீ சொல்கிற அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கண்ணனுடைய பகவத்கீதையை மேற்கோள் காட்டினது எந்த அளவுக்கு நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய வைபவம் ஒத்து போகிறதுன்னு பார்த்தால், ஆம், இப்போது நாம் இந்த திருக்கோயிலிலே நமக்கு தரிசனத்தை அளிக்கக்கூடிய மூர்த்தியாக இருப்பவர் பகவத்கீதையை உபதேசம் செய்து அர்ஜுனனுக்கு தன்னுடைய தேரை ஓட்டிய பார்த்தசாரதி சுவாமியாக உற்சவர் இங்கு எழுந்தருளியிருப்பது பெரிய பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும். தாம்பரம் செங்கல்பட்டு சாலையிலே மகேந்திரா சிட்டியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த குன்னவாக்கம் சிறிய கிராமத்திலே இங்கு உற்சவமூர்த்தி பார்த்தசாரதியாகவும் மூலமூர்த்தியானவர் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியாகவும் இங்கு எழுந்தருளியிருக்கின்றார். அநேகமாக மற்ற மூர்த்திகளை நாம் வலம் வந்து சுதையிலே இருக்கக்கூடிய வேணுகோபாலனை நாம் தரிசித்து மூலமூர்த்தியை நாம் படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் அவரையும் தியானித்து கொண்டு இந்த உற்சவமூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். பார்த்தசாரதி பெருமாள் வேதத்தை, வேதத்தின் சுவைப்பயனை, விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை, நந்தனார் களிற்றை, குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை, அமுதை, என்னை ஆளுடை அப்பனாக இங்கு எழுந்தருளியிருப்பது விசேஷம். துவாரபாலகர்களை சற்றே நாம் தாண்டி உள்ளே நுழைந்தோமே ஆனால் உத்தமமான நின்ற திருக்கோலத்திலே அழகான அபயஹஸ்தத்துடன், அந்த அபயஹஸ்தத்திலே என்னை சரணடையுங்கள் என்று அவர் கீதையிலே உபதேசித்த அந்த பகவத்கீதையினுடைய வாக்குகள் ரேகையாக இவர் கையிலே மிளிர அந்த ஹஸ்தத்திலே இருக்கக்கூடிய ரேகையையும் நாம் தரிசிக்கின்றோம். அழகான ஒரு யஜ்ஞோபவீதத்தை சார்த்தி கொண்டு ஒரு கையிலே கதாதரனாக, கதாபாணியாக கதையை கையிலே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நீண்ட திருக்கண்களுடன் தான் அமையப்பெற்ற ஒரு கிரீடத்துடன் இருக்கக்கூடிய பார்த்த சாரதி, கீதையினுடைய ஒரு நாயகன், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் ஓட்டக்கூடியவர், உத்தமமான சரணாகதியினுடைய சாரத்தை நமக்கு அனுகிரகித்தவர், அவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து அங்கே அழகான ஒரு காசு மாலையை அவர் சார்த்தி கொண்டிருக்க, அந்த வக்ஷஸ்தலத்திலே அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பலாக மகாலட்சுமியும் நமக்கு சேவை சாதிக்க, அதோ ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் உயர்ந்த திருமாங்கல்யத்துடன் சிகைப்பு வெள்ளைக்கல் பதக்கங்கள் கொண்ட அழகான கல் மாலையை சார்த்தி கொண்டு தாமரை அழகாக கையிலே வைத்து கொண்டிருக்க, தானும் ஒரு திருமண்காப்பை சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான மகாலட்சுமியான ஸ்ரீதேவி நாச்சியாருடைய திவ்ய தரிசனம். மற்றொரு புறமோ பூதேவியான பூமாதேவியானவள், அந்த பிராட்டியும் திருமாங்கல்யத்தை தான் சார்த்தி கொண்டு தாமரையை கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான பார்த்தசாரதி சுவாமி, அவருக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தோடு எழுந்தருளியிருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், இந்த எம்பெருமானுக்கு சார்த்தப்பட்ட அழகான சாலக்கிராம மாலை, இந்த பார்த்தசாரதி சுவாமியினுடைய திவ்ய தரிசனங்கள் மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்மபாவேன மயாஸ்யாக்கிய குதோபயகா என்று குருவாயிரப்பா, நீ கண்ணனாக மட்டுமா சரணாகதியை உபதேசித்தாய்? உன்னுடைய ராமாவதாரத்திலும் நீ உபதேசித்த வச்சனங்கள் எங்களுக்கு பொய்யாகுமா? ஆகாதே. ஏன், நீ ராமனுக்கே சத்தியமூர்த்தி என்று பெயர். ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மோ விக்கிரகவான் ராமகா என்று நீ சகிருதேவ பிரபலனாய தவாஸ்மி சிதயாச்சதே
அபயம் சர்வபூதேப்யோ ததம் ஏதத் விரதம் மம. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேஜம் கதம்சன தோஷோ யத்யபி சத்யஸ்யாத் சதாமேததகர்ஹிதம். என்னை சரணடைந்து விடுங்கள், என்னை சரண் கூட அடைய வேண்டாம், நண்பன் என்று சொன்னால் போரும். இது ராமனுடைய உபதேசமாம். அதாவது பட்டத்திரியனுடைய ஒரு வரிக்குள் நாராயணியத்தினுடைய அழகு என்னவென்றால், இந்த முதல் 5 தசகங்களிலேயே நாராயண பட்டத்திரி பலவிதமான பொருள் செறிந்த அர்த்தங்களையெல்லாம் நமக்கு வாரி வழங்கி விடுகின்றார். அதற்கு மேலே சில தசகங்களிலே நாம் வேகமாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சரித்திரத்தை நகர்த்தி செல்கின்றார். இந்த 5 தசகங்கள் தான் நாராயணியத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அவனுடைய தத்துவங்களை நமக்கு உபதேசித்திருப்பதால் அதை நாம் சற்றே நிதானமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த வார்த்தையையும் நாம் விட்டுவிட்டால் அந்த ஸ்லோகத்திற்கு திரும்புவது கடினம் என்ற ஒரு சிந்தனையோடு அதிலே நாம் நோக்கும்போது இவருடைய வார்த்தைகள் உன்னுடைய உபதேசம் என்று சொன்னது குருவாயூரப்பா, கண்ணனாக மட்டுமல்ல ராமனாக நீ வந்தபோது உன்னுடைய கருணை இருக்கின்றதே, நண்பன் என்று என்னை சொன்னால் கூட போரும். மித்ரபாவேன சம்பிராப்தம், பிராப்தம் சம்பிராப்தம், உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளதொன்றீயானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், அறம் என்ன ஆண்மை என்ன? என்னை சரணடைந்த விபீஷணனை நான் காப்பாற்றாவிட்டால் நான் ஒரு உத்தமமான புருஷன், ஆண்மகன் என்று என்னை சொல்லுவதற்கே என்னிடத்திலே ஒரு சிந்தனை இல்லாமல் போய்விடுமே. அதனால் என்னை நண்பன் என்று ஒருவன் அடைந்தாலே போதும். சரணாகதி சாரத்தை ஒருவன் கையிலே எடுத்துக்கொண்டு அதை நினைத்தாலே போரும் என்று, ஆதலால் அபயமென்று பொழுதே அத்தே அபயதானம் ஈதலே கடப்பா என்பது இயம்பினீர் என் அன்பால் வைத்த காதலால் இனி வேறென்ன கடவதென்ன கதிரோல் மைந்த கோதிலா அவனை நீகே என் வயிற் கொணர்தியல். கம்பராமாயணத்தில் கம்பனுடைய பரிணாமத்தில் பார்த்தோன்னா பகவானுடைய பகவத்கீதை, கண்ணனுடைய உத்தவ கீதை, சுவாமி தேசிகனுடைய அபயப்பிரதான சாரம், அதே போல நாராயண பட்டத்திரியனுடைய ஸ்லோகத்தினுடைய ஒரு வரிகள் நம்மளை இத்தனை பேரையும் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. ராமன் சொன்னார், விபீஷணனை யாருமே சேர்த்துக்க கூடாதுன்னு சரணாகதி பண்ண ராவணனுடைய தம்பியான விபீஷணன்னு எல்லாரும் முத்தர குத்தின போது சுக்ரீவனிடத்தில் சொன்னார், யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைப்பா, ராமா நீ சரணம்னு சொல்லிட்டா போறோம். அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன், அவன் பணக்காரனா ஏழையா பெரியவனா சிறியவனா நரமா வானரமா மனிதனா அரக்கனா, இதெல்லாம் நான் பாகுபாடு படுத்தி பார்க்கறதே கிடையாது. என்னுடைய தர்மம் என்ன தெரியுமா? ஆதலால் அபயம் என்று பொழுதத்தே அபயதானம் ஈதலே என்னுடைய தர்மம். அபயம் அபயம் அப்படின்னு எனக்கு கையை கூப்பிட்டான்னா அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய லட்சணம். அதனால சுக்ரீவா, கதிரோன் மைந்த சூரியனுடைய பிள்ளையே, கோதிலா, எந்த விதமான மனசுல கஷ்டமும் வச்சுக்காம நீயே போய் யார் சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னானோ அவனையே போய் மரியாதையா சரணாகதி பண்ணவனை அழித்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ராமாவதாரத்தில் அவருக்கு ஒரு பெரிய கருணை. அந்த கருணையோடு நீ சொன்ன வார்த்தைகளெல்லாம் கிருஷ்ணா பொய்யாகுமா? நசே வியாசஸ்யோக்தி தவ சவசனமோ நைகமவசோ பவல் மித்யாரக்தியா. அப்ப நீ சொன்ன வார்த்தைகள் என்ன? சரணம்னு வந்த அவனிடத்துல ஓடி அந்த விபீஷணனை நீ எதிர்கொண்டு அழைச்சு அவனை இருகத் தழுவிண்டு என்னிடத்துல சரணம்னு வந்த ஒன்று, இந்த வானரர்களை அபிப்பிராயம் கேட்டு ஒரு 10-15 நிமிஷமா நான் உன்னை மேலே நிற்க வச்சுட்டனே, அதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும்னு ராமன் கையை கூப்பினார்னா அந்த சரணாகதியினுடைய கருணையத்தான் பட்டத்திரியோட ஸ்லோகத்தோட நம்ம ஒற்று பார்த்து மனிதனாக பிறவி எடுத்த நாம் எல்லோரும் மானுடனாக வாழ்ந்து காட்டிய ராமனுடைய அந்த கருணையை நம்முடைய வாழ்க்கையினுடைய பல கட்டங்களில் எப்படியெல்லாம் நாம் உபயோகப்படுத்துவதற்கு அவர் நமக்கு உயர்ந்த உபதேசத்தை பண்ணியிருக்கார்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால தான் அவனிடத்தில் கையை கூப்பி மன்னிப்பு கேட்டு, ராட்சசனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியையே அபகரித்தவனுடைய சகோதரனாக இருந்தா கூட மனதில் கொஞ்சம் கூட தான் வெளியில் காமிச்சிக்காம
குகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமர் காதலையா என்புழை அன்பில் வந்த அகனமர் காதலையா நின்னுடன் எழுவரானோம் புகழரும் காணல் தந்து புதல்வரார் பொழில்தான் உள்தையே. என்னை வந்து சரணம்னு சொல்லி விபீஷணா நீ அடைஞ்சுட்டியே, அதனால நீ இனிமே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாயிட்ட. நான் திரும்பி அந்த வனவாசம்னு அயோத்தியிலேருந்து கிளம்பி வரும்போது தசரதனுடைய பிள்ளைகள் 4 பேர்னு நான் நினைச்சுட்டு கிளம்பினேன். ஆனா அங்க குகன்னு ஒருத்தனை சந்திச்சேன். அந்த குகனோடும் 5 ஆனோம், குகனோட 5 பேர் ஆனோம். நாங்க 5 பேர் தான் நினைச்சுட்டு வந்தேன். இதோ ஒன்னு அழிச்சுட்டு வந்தான் பார் சுக்ரீவன், இவனை கிஷ்கிந்தையில சந்திச்சேன். இவன் வானரனாக இருந்தா கூட பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோ. அந்த வானரனான சுக்ரீவனோட எங்க குடும்பம் 6 பேர் ஆயிடுத்து. ஆனா 6 பேரோட இருக்க அப்படின்ற ஒரு கவலையோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ வந்து என்ன சரணம்னு சொல்ல பாரு. நின்னுடன் எழுவரானோம் புகழரும் காணல் தந்து புதல்வரான் பொலிந்தான் உந்தையே. உன்னோட 7 பேர் ஆயிட்டோம். உங்க அப்பா தசரதர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இதை கேட்டார்னாராம். கம்பனுடைய வாக்கியம் உந்தை. உங்க அப்பா தசரதர் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். 7 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு இருக்க தழுவினார்னா அதனால தான் ராமாயணத்தில் விபீஷணனுக்கு கடக்குட்டின்னு பேரு. அவனுடைய பெருமையே என்னன்னா, அதுக்கப்புறம் இன்னொருத்த ராமாயணத்தில் வந்து ராமனை சரணாகதி பண்ணி உன்னோட 8 பேர் ஆனோம், உன்னோட 9 பேர் ஆனோன்னு பகவான் யாரையும் தழுவிக்கல. அப்ப அந்த விபீஷணனுக்கு அந்த அரக்கர் குலத்தில் அந்த ஒரு பெருமை ஏற்பட்டதற்கு காரணம் அவன் பண்ண ஒரே ஒரு வார்த்தை. அவன் சொன்னது ராமா சரணம். அவ்வளவுதான், கையை கூப்பினா ராமபிரபோ சரணம்னு சொன்னான். அதுக்காக இவ்வளவு பெரிய மரியாதையை குருவாயூரப்பா நீ ராமனாக அவதரித்தாலும் சரி, கண்ணனாக அவதரித்தாலும் சரி, சரணம்னு சொல்றவாளையெல்லாம் காப்பாத்துறது தான் என்னுடைய தர்மம்னு நீ வச்சுருக்கேன்னு இந்த ஸ்லோகத்தை, அப்படிப்பட்ட ஒரு சரணாகதி தத்துவத்தை எனக்கு கொடுன்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்த பட்டத்ரி 3வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய பரிணாமத்தை சரணாகதி பிரபாவத்தோடும் பகவான் சொன்ன வாக்கியங்களெல்லாம் பொய்யாகாது என்ற தத்துவத்தோடும் முடிக்கக்கூடிய ஒரு அழக அந்த ஒரு தமிழ் பாசுரத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம கேட்ட அர்த்தங்களெல்லாம் தானாகவே புரியும். என்றன குன்னிடம் இணை இலா பக்தி நிலை என்றென்றும் இழக வேண்டும் பொன்றிடச் செய்யும் துன்பமூட்டையை போக்கினால் போகமெல்லாம் கிடைக்கும் கண்ணா. இன்றெனில் வியாசரது இன்னுரையும் உன்னுடைய இன்னுரையும் இவ்வுலகிலே நின்றிடுமோ வழிப்போக்கன் சொன்ன உரை போன்றதொரு நிலையாகி, வழிப்போக்கன் சொன்ன ஒரு உரையாகி நிலையாகி போகுமன்றோ என்று பட்டத்ரி முடித்த இந்த திவ்யமான ஸ்லோகத்தினுடைய பெருமைகளை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான எம்பெருமானுடைய திவ்ய ஹாரத்தி தரிசனத்துடன் அவனிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மற்றொரு கண்ணனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு 3வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு தொடங்குகின்றார் என்று நாம் சிரவணம் செய்யலாம். ஒரு அறிவிப்பு. ஸ்ரீ குருவாயூரப்பன் பஜன் சேவா ட்ரஸ்ட் உன்னதி சார்பில் நடந்து வரும் நாராயணீய பிரவச்சனத்தில் பூர்த்தி நாளான இன்று ருக்மிணி கல்யாணம் நாராயணியத்தினுடைய பலஸ்ருதி, அதாவது 10ஆம் தேதி மாலை இரவு 7 மணிக்கு பெங்களூர் அல்சூர் லேக் அருகிலுள்ள ஒடுகத்தூர் மடத்தில் கலந்து கொண்டு குருவாயூரப்பனுடைய அருளை அனைவரும் பெற பிரார்த்திக்கின்றேன். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. तव विलोकनात् कृष्णा गोपिका जना
प्रमदसङ्कुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. भवद्भक्तिस्तावत् प्रमुखमधुरा त्वद्गुणरसात् किमभ्यारूढा चेत् अखिलपरिताभप्रशमने पुनः साल्ते स्वाल्ते विमलमरिबोधोदयमिलन् महानन्दाद्वैतं திசதி கிமத பிரார்த்தயமபரமோ. மூன்றாவது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை ஆரம்பித்த நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்தில் கிருஷ்ணா, எங்களுடைய பக்தின்றது சிறிய வயதிலேயே ஏற்படணும், உன்னிடத்தில் அது வைராக்கியத்தை ஏற்படுத்தக்கூடுவதாக இருக்கணும். எப்படி பிரகலாதன், துருவன் முதலியவர்களெல்லாம் சிறிய வயதிலேயே ஒரு பக்குவத்தை அடைஞ்சாலும் அதே போன்ற ஒரு பாக்கியத்தை உன்னுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தொத்குணரசாத்து உன்னுடைய கதா ஸ்ரவணங்களை அடிக்கடி கேட்கறத உன்னை தியானம் பண்ணக்கூடிய ஒரு வைபவத்தை நீ அளிச்சேன்னு சொன்னால் அதுவே அவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் அடையக்கூடிய முதல் படிக்கட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு வைபவத்தை சொன்னவர். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் பட்டத்திரியினுடைய வாக்கையே நமக்கு ஆழ்வார் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வரி. பகவானிடத்தில் அவர் விண்ணப்பிக்கிறார், சின்ன வயதிலேயே எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு உத்தமமான பக்தி. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் யாருடைய வார்த்தை? நான் சொல்லவே வேண்டான். கோதை பிராட்டியானவள் சிறிய வயதில் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு பக்தி, பாகவதத்தில் ருக்மிணிக்கு சிறிய வயதில் ஏற்பட்ட ஒரு பக்தி, இதெல்லாம் கண்ணனையே அவர்கள் நாதனாக அடைவதற்கு வழிவகுத்ததாம். அதனால தான் ஆண்டாள் நாச்சியாரும் சொன்னான், கண்ணா, எனக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னைத்தான் அடைவேன்னு பிடிவாத வரத்துக்கு எனக்கு என்ன ஒரு சிந்தனை எனக்கு தூண்டுகோலாக இருந்தது தெரியுமா? நாங்கள்லாம் செல்வச் சிறுமியர்கள், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. நாங்கள்லாம் யார் தெரியுமா? அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. அறியாத பிள்ளைகள் தான். ஆனால் எதை அறியாத பிள்ளைகள் நாங்கள்? அஞ்ஞானத்தை அறியாத பிள்ளைகள், அதர்மத்தை அறியாத பிள்ளைகள், நல்லதையே செய்யணும்ன்றதை அறிஞ்ச ஒரு பிள்ளைகள். சிறிய வயதிலேயே எங்களுக்கு உன்னுடைய சிந்தனையானது ஏற்பட்டால் அந்த ஏற்பட்ட ஒரு மனோபாவத்தோட பக்தி பாவத்தை கையில் பிடிச்சுண்டு கண்ணனை தவிர வேறு கதியிலேன்னு அறிந்த பிள்ளைகள். அதனால எங்களுக்கு ஒன்றை தவிர வேற எந்த சிந்தனையையும் அறியாத பிள்ளைகளும். அப்படி ஒரு பக்தி எங்களுக்கு ஏற்படுவதற்கு சிறிய வயதிலேயே ஏற்பட்ட ஒரு பரிபக்குவம். அதைத்தான் திருப்பி திருப்பி இந்த ஸ்லோகத்தில் பகவானிடத்தில் ஞாபகப்படுத்துகிறார். தொத்குணரசாத்து கிமபி ஆரூடா சேத்து பாலஸ்தாவத் கிரீட்டாசக்தகாம் தருணஸ்தாவத் தருணீசக்தகாம் விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தகாம் பாரே பிரம்மணி கோபின சக்தகாம் பஜ கோவிந்தம்
பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஆதிசங்கர பகவத்பாதாருடைய தத்துவமும் இதேத்தான். எங்களுக்கு சின்ன வயசுல விளையாட்டிலேயே பொழுது போயிடுறது. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சோன்னா சம்சார சாகரத்தில் நாங்கள் முழுகிடுறோம். அதில் ஏற்படக்கூடிய ஆசைகள் எல்லாம் வந்துடுறது. அப்படி ஒரு சிந்தனை எங்களுக்கு சிறிய வயதிலேயே பக்தி ஏற்படாமல் பாலஸ்தாவத்து கிரீடா சக்தகா தருணஸ்தாவத்து தருணி சக்தகான்ற ஒரு வாழ்க்கையோடு நாங்கள் பின்னி பிணையப்பட்டு வளர்ந்தோமே. ஆனால் வயதான காலத்தில் கோவிந்தா எங்களுக்கு பக்தியாக வரும். பக்தி வருதில்லையே. விருத்தஸ்தாவத்து சிந்தா சக்தகா. வயதான காலத்தில் தேவையில்லாத ஒரு சிந்தனைகள், நினைக்கக்கூட விஷயங்கள் எல்லாம் நினைக்காமல் நினைக்கக்கூடாத விஷயங்களை நினச்சிண்டு குடும்பத்தை பற்றியே என் பேரன் இப்படி இருக்கானே, பேத்தி இப்படி இருக்காளே, பிள்ளைகள் இப்படி இருக்காளேன்னு அவர்கள் இவரை கைவிட்டுட்டா கூட அவர்கள் பேர் இருக்கக்கூடிய ஒரு அன்பமும் பாசமும் விலகாமல் ஆண்டவரிடத்திலே வைக்கக்கூடிய பக்தி சிந்தையானது வளராமல் விருத்தஸ்தாவத்து சிந்தா சக்தகா. எத்தனை வயசானாலும் கிருஷ்ணா அங்கமும் கலிதமும் பலிதமும் முழ்டமும் தசன விகீனமும் ஜாத்தமும் துண்டமும் விருத்தோ யாகி கிரிகித்வா தண்டமும் ததபினமுல்ஜதி ஆசா பீட்டமும் கிமப்யா ஆரூடா சேத்து. பட்டத்திரியோட ஸ்லோகம் ஆதிசங்கரோட பதத்துக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னா இவருடைய ஸ்லோகத்தோட விரிவாக்கம் தான் இந்த ஆதிசங்கரனுடைய பஜகோவிந்தம். சிறிய வயதில் ஏற்படாத பக்தி ரொம்ப வயசாயிடுத்துனா எங்களுக்கு வாழ்க்கையில் வேற சிந்தனை போகலை. அப்படியாவது நம்ம கண்ணனுடைய கோயிலுக்கு ஒரு நாள் போகலாம்னு கிளம்பினா ததபினமுல்சதே ஆசா பீட்டமும். எங்களுக்கு ஆசை விடுவதில்லையே. வேடிக்கையாக ஒரு கதை அடிக்கடி சொல்வதுண்டு. அதாவது ஒரு வயதான காலத்தில் ஒருத்தர் சின்ன வயசுலேருந்தே பக்தி கிடையாது, 90 வயசு, இன்னைக்காவது கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் அந்த வேணுகோபாலனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு பேரனை கூப்பிட்டார். அந்த குடும்பத்தில் பக்தி இருந்தால் தானே அவனுக்கு வரும். தாத்தா என் வயசில் நீ கோயிலுக்கு போகலையே, இப்போ என்ன மாத்திரம் இது கூப்பிட்ற, உனக்கு வேணா தரிசனம் பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டான். கையில் தடியை எடுத்துண்டு தத்தி தத்தி நடக்க முடியாமல் நடக்கிறதுக்காக அவர் தெருவில் இறங்குறார். கோயில் 10 அடி வச்சா வந்துடும். அப்போ இந்த 2வது அடி எடுத்து வைக்கச்சே இந்த வயசானவருக்கு காலில் ஏதோ ஒரு கல் சுருக்குன்னு குத்தித்தான். என்னடா இது கல் குத்துறதே, ரோடெல்லாம் சரியாக போட மாட்டாளா, வயசானவா இப்படி கோயிலுக்கு வரவேன்னு அன்னைக்கு தான் அவரே கோயிலுக்கு கிளம்பியிருக்கார். இருந்தாலும் இவர் மற்றவர்களை குறை சொல்லிண்டு குனிய முடியாமல் குனிஞ்சு தன் காலை தூக்கி அந்த கல்லை எடுத்து பார்த்தாராம். பார்த்தா என்ன ஆச்சரியம், குத்தினது சாதாரணமான ரோடு கல் இல்லை, பளன்னு ஒரு வைரக்கல் குத்தி இருக்கு. அப்பத்தான் இந்த கிழவருக்கு ஆசையான், கிருஷ்ணா என் பேரில் உனக்கு கருணையே இல்லையாடா, உன் கோயிலுக்கு கிளம்பி வந்தனே, குத்தினது தான் குத்தித்த, ஒரு கல்லில் ஒரு காலில் ஒரு கல் தானா குத்தணும், 2 கால்லையும் 4 கல் குத்திந்தா என் வாழ்க்கை வசதியாக இருக்குமேன்னு ததபினமுல்சதி ஆசா பீட்டமும். கிருஷ்ணா சின்ன வயசில் ஏற்படாத பக்தி வயசான காலத்தில் ஆசையோட பாதையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை அப்பவும் செலுத்துறதே தவிர எங்களுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தலையே. அப்போ அந்த வைராக்கியம் ஏற்படணும்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனுடைய ஒரு ஸ்மரணத்தை நீங்கள் அடையுங்கள்னு இத்தனை மகான்கள் சொன்னதை ஒரு பதத்தில் சொல்லிட்டார் நாராயண பட்டத்திரி. தொத்குண ரசாத்து கிம் அப்யா ஆரூடா சேத்து. சின்ன வயசுல எங்களுக்கு பக்தியை கொடுத்துட்றா, அந்த பக்தி தாண்டா எங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு அவருக்காக கேட்கல, அவர் நமக்காக நாராயணியத்தில் இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ண இந்த வைபவங்களை நம்மோடு இந்த திருக்கோயிலில் நாம் இப்போ உள்ள நுழைஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி. ஆம், நந்தம்பாக்கம் குன்றத்தூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லக்கூடிய ஒரு வழியிலே, குன்றத்தூரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்குள் நாம் உள்ளே நுழைந்து விமானத்தை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். ஆகா, இந்த விமானத்திலே தசாவதார மூர்த்திகளும் கருணையோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு வைபவம். ஒவ்வொரு புறமும் 5 மூர்த்திகளாக வேதத்தை வேதான் உத்தரத்தே இச்சா மீன என்று வேதத்தை ரட்சிப்பதற்காக அவதரித்த மீனுருவம் தாங்கிய
எந்த மத்ஸ்யம் தொட்டு நாராயணியத்தை ஆரம்பித்தால், மத்ஸ்யாவதாரத்தை நினைத்து கொண்டு நாராயணியத்தை ஆரம்பித்தால் உன்னுடைய வியாதி நீங்கிவிடும் என்று எழுத்தச்சன் என்ற ஒரு ஜோசியர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு மத்ஸ்யம் தொட்டு பாகவத சாரமான நாராயணியத்தை பட்டத்திரி பாடிக்கொண்டிருக்கின்றாரோ, அந்த மத்ஸ்யாவதாரம் தொடர்புடைய பகவான் இங்கு விமானத்திலே மத்ஸ்யமூர்த்தியாக சேவை தர, அந்த உத்தமமான பார்க்கடலிலே நமக்கு அமிர்தம் கிடைப்பதற்காக தேவதைகளுக்கும் அசுரர்களுக்குமாய் பகவான் அந்த மந்திரமலையை தன்னுடைய ஓட்டிலே தாங்கிக் கொண்டு கூர்ம மூர்த்தியாக உலகத்தினுடைய பாரங்களை எல்லாம் தாங்கக்கூடியவன் நான் என்று காட்டக்கூடிய ரூபத்தோடு இருக்கக்கூடிய திவ்ய தரிசனம் பூமாதேவியை காப்பாற்றிய பூவராகமூர்த்தி, யஜ்ஞவராகமூர்த்தி, வராகமூர்த்தி என்று நாம் பலவாறு கொண்டாடக்கூடிய வராகம். அடுத்ததாக பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் என்று உலகத்திலே அனைத்து இடத்திலேயும் இன்றும் நாம் நரசிம்ம கர்ப்பனாக இருக்கின்றேன். கருவறையில் மட்டுமல்ல, இந்த விமானத்தில் மட்டுமல்ல, தட்டியதோறும் வருவன் நரசிங்கன் என்ற ஒரு தத்துவத்தை காட்டிய நரசிம்ம மூர்த்தி உலகத்திலே யாராக இருந்தாலும் மற்றொருவனுக்காக தான் கையேந்த கூட தயங்கக்கூடாது என்று உதவி புரிய வேண்டுமானால் நாம் மற்றவருக்காக கையேந்தலாம் என்ற தத்துவத்தை காட்டிய இரக்கமன் கொடுத்தவர்க்கு இரக்கமொன்றுமின்றியே பறக்க வைத்தழுந்து கொண்ட பர்பபாதனான வாமன மூர்த்தி இங்கு அழகான நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, இந்த தசாவதார மூர்த்திகளை தரிசித்து கொண்டே நம்மை சற்றே நம்முடைய கண்ணை மேலே செலுத்தினோமே ஆனால், ஆகா, இவர்களுக்கு மேல் ஆதிசேஷன் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு மகாவிஷ்ணு ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு, ஒரு திருவடியை காலை மடக்கி வினோதமான பாவத்திலே ஆதிசேஷன் மேல் தூக்கி வைத்து கொண்டு, ஒரு கை அபயகஸ்தமாகவும் மற்றொன்று அங்கு ஆதிசேஷன் மேல் அவனை ஊனிக்கொண்டு இருக்கக்கூடிய திவ்ய ரூபமாகவும் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய தரிசனம். இந்த வைபவம் எதை காட்டுகின்றது? கீழே இருக்கக்கூடிய அனைத்து அவதாரங்களுக்கும் மூலமூர்த்தி நான் தான் ஆதிசேஷனான நான், ஆதிசேஷன் மேல் அமர்ந்த நான் தான் பார்க்கடலிலிருந்து மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமனனாக இறங்கி வந்திருக்கின்றேன். கீழே தரிசித்தவர்களுக்கெல்லாம் மூலப்பொருள் நான் மேலே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று காட்டக்கூடிய ரூபத்தை தரிசனம் செய்து, மற்றொரு புறத்திலே அங்கு அழகாக கோடரியை கையிலே தாங்கிக் கொண்ட பரசுராமனும், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தர்மத்தின் உருவமாகவும் கோதண்டத்தை கையிலேந்தி தயரதன் புதல்வன் என்றார் என்று நமக்கு தரிசனம் அளிக்க, அவரோடு சேர்ந்த பலராமன், கிருஷ்ணன், பகவான் எடுக்க இருக்கின்ற கல்கி அவதாரம், அதற்கு மேல் ஒரு வராகமூர்த்தி, அதோ அந்த வராகமூர்த்தி பூமாதேவியோடு அமர்ந்து கொண்டு ஒரு காலை மடக்கிக் கொண்டு மற்றொரு காலை தொங்கவிட்டு கொண்டு பூபாரத்தை நான் தாங்குகின்றேன் என்று காட்டிக்கொண்டே, அதோடு அழகாக ஒரு காளிங்கநர்தன திருக்கோலத்திலே கண்ணன் 5 தலைக்கு மேலே ஒரு கையிலே அவர் வாளை பிடித்து கொண்டு காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய தசாவதார மூர்த்திகள், வராக மூர்த்தி, ஆதிசேஷன் மேல் அமர்ந்த மகாவிஷ்ணு, காளிங்க நர்த்தனான கண்ணன், இந்த சிறிய விமானத்திற்குள் இவ்வளவு சேவைகளா என்று நாம் பிரமித்து கொண்டே நாம் நாராயணியத்திற்கு திரும்பினோமே ஆனால், பட்டத்திரியான வார்த்தை கிம் அப்யாரூடா சேத்தே. குருவாயூரப்பா, இந்த தசாவதாரத்தினுடைய கதைகளையெல்லாம் சிறிய சிறிய உருவத்திலே எங்களுடைய தாய் தந்தையர்கள் சிறுவயத்திலே இந்த படங்களை காண்பித்து எங்களுக்கு சொன்னதனுடைய ஒரு பலன் வளர வளர எங்களுக்கு வயதான காலத்திலேயும் பக்தி மார்க்கமானது எங்களுக்கு வளர்ந்து விட்டதே. அப்போது அந்த பக்தியிலே நீ எங்களுக்கு என்ன பலனை அளிக்கின்றாய்? அகிலதா பரிதாப பிரசமணி, எங்களுடைய எல்லா தாபங்களையும் போக்க வல்லவனாக இருக்கின்றாய் என்ற பெருமைகளை தொடர்கிறார். அவர் தொடரக்கூடிய நாராயணியத்தினுடைய வைபவங்களை நாமும் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே இந்த திருக்கோயில் திவ்ய தரிசனத்தோடு கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.
तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. भवद्भक्तिस्तावत् प्रमुखमधुरा त्वद्गुणरसात् किमभ्यारूढा चेत् किल परितापप्रशमनी पुनः साल्ते स्वान्ते विमल परिबोधोदयमिलन् मघानन्दाद्वैतं दिशति किमतः प्रार्थयमपरो. மூன்றாவது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி பக்தி பாவத்தினுடைய பலவிதமான பரிணாமங்களை சொல்லிட்டே வந்தவர். கிம் அப்யா ஆரூடாச்சே, சிறிய வயதில் ஏற்படக்கூடிய பக்தி பலவிதமான பரிணாமங்களில் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கறது அப்படின்ற சிந்தனைகளை எல்லாம் விளக்கிண்டு அந்த ஸ்லோகத்தை முடிக்கிற சமயத்தில் மகானந்தா அத்வைதம் திசதி கிமத பிரார்த்தயமபரம். குருவாயூரப்பா, எங்களுடைய சித்தத்தை உன்னுடைய பாதத்தில் வைக்கணும். அப்போ அந்த பாதத்தில் வைக்கக்கூடிய போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தமே தனியாக இருக்கும். அப்போ இந்த ஸ்லோகத்தில் முடிவில் நான் என்ன சொல்ல வரேன், உன்னுடைய கருணையால் மனித பிறவியானது எங்களுக்கு கிடைத்து உயர்ந்த தாயார் தகப்பனாரை அடைஞ்சு அவர்கள் எங்களுக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சிறிய கதைகளை சொல்லிக் கொடுக்க சிறிய வயதில் எங்களுக்கு ஏற்பட்ட பக்தியினுடைய பரிணாமமானது நாங்கள் வளர 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 எங்களுக்கு ஒரு ஞானத்தையும் எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தையும் கொடுக்க, அப்போ எங்களுடைய சிந்தனையானது உன்னிடத்திலேயே ஈடுபட்டு உன்னால் ஈர்க்கப்பட்டு உன்னுடைய பத கமலத்தில் எங்களுடைய மனதை நாங்கள் செலுத்தும் போது மகானந்தாத்வைத்தம், அதற்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்திற்கே அளவில்லையேன்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய அழகு ஆழ்வாருடைய பாவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் திருமொழியினுடைய ஒரு பாசுரத்தை நம்ம கேட்டோம்னா இந்த முழு அர்த்தமும் நமக்கு புரிஞ்சிடும். ஆழ்வாருடைய அனுபவம் என்ன, எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவன் போல் மை துயர் வீட்டாவிடினும் வித்துவ கோட்டம்மாயல் சித்தமும் என் சித்தமும் மிக உன்பாலே வைப்பேன் அடியேனே. வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய பகவானிடத்தில் முறையிடுறார். இவரும் கேரளாவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தில் இருக்கிற பகவானைத்தான் சொல்கிறார். நாராயண பட்டத்திலையும் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை தான் சொல்கிறார். நாராயணியும் சமஸ்கிருதம், ஆழ்வார்து தமிழ் திவ்ய பிரபந்தம், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். பட்டத்திரி மகானந்தத்வைத்தம் திசதி கிமத பிரார்த்தயமபரம், எங்களுடைய சித்தம் உன்னிடத்திலேயே லயிக்க வேண்டும். ஆழ்வாருடைய பாவம் என்ன, வித்துவ கோட்டம்மாயல் சித்தம் மிக உன்பாலே வைப்பேன் அடியேனே. அதை தவிர எங்களுக்கு வேற பாக்கியம் என்ன இருக்கு அப்படின்னு முடிக்கக்கூடிய அந்த வைபவம் பட்டத்திரியினுடைய ஒரு பரிணாமங்கள் நமக்கு அழகான மற்றொரு வைபவத்தையும் அபிராமி பட்டருடைய ஒரு கண்ணோக்கிலேருந்து நம்ம பார்த்தோம்னா அவரும் இதையேத்தான் வர்ணிக்கிறார். கன்னியது உன் புகழ்
உன் நாமம் கசிந்து பற்றி பன்னியது உன் இரு பாதம் புயத்தில் பகல் இரவாம் நன்னியது உன்னை நயந்தோர் வையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மா புவி ஏழையும் பூத்தவளே. என்னுடைய சித்தமானது உன்னிடத்திலே வைக்கப்பட்டதே, ஆனால் அதைவிட எங்களுக்கு ஆனந்தம் என்ன இருக்கின்றது அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அந்த ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் நம்முடைய நாராயணியத்திலே பட்டத்திரியனுடைய இந்த 3வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தில் நம் அனைவருடைய சித்தத்தையும் கிருஷ்ணா குருவாயூரப்பா என்று அவருடைய பாத கமலங்களிலே பணிந்து வைக்க வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நாம் கேட்கும் போது இதனுடைய முழு அர்த்தமும் நமக்கு தாமாக விளங்கும். பக்தியால் உள்தன்னை பரவிடத் தொடங்கிடில் பரவும் உன் குணமும் தோன்றுமே சித்தமும் உன் பால் வைக்க தீமைகள் யாவையும் சிதறியே ஓடி மறையும். சித்தமும் உன் பால் வைக்க கண்ணா தீமைகள் யாவையும் சிதறியே ஓடி மறையும். உத்தமதாகிய ஒளிவிடும் தூய்மையாம் உயர்ந்த ஞானம் உதிக்கும். எத்தனையும் பேதமில் பிரம்மத்தை உணர்கின்ற இன்பமே சேருமன்றாம். சித்தம் அனைத்தையும் உன்னிடத்துல வச்சா எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் இல்லை என்று இவர் முடிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வைபவத்தை நாம் இங்கு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ருக்மிணி சத்யபாமா சமேத அழகான ஸ்ரீ வேணுகோபாலனுடைய திருக்கோயில் குன்றத்தூருக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் நடுவிலே, குன்றத்தூரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திலேயும் இருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய அழகான திருக்கோயிலை வலம் வந்து விமானத்திலே இருக்கக்கூடிய தசாவதார சிற்பங்களுடைய அழகான சேவையை அடைந்து நாம் துவாரபாலகர்களை தாண்டி அவர்களிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைகின்றோம். ஆகா, உற்சவமூர்த்தியினுடைய காம்பீரியம், அந்த விக்கிரகமே நமக்கு வேணுகோபாலனாக பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய ஒரு காந்திக்கு ஆச்சரியதோபி ஆச்சரியம் மாதுரியதோபி மாதுரிய துர்யாதபி என்று இருக்கக்கூடிய அழகு. ஆம், வேணுகோபாலன் உற்சவமூர்த்தியாக உயர்ந்த கிரீடங்களை தரித்து கொண்டு ஊர்தபுன்றமாகிய அந்த நெற்றியிலே பச்சை திலகத்தையே ஊர்தபுன்றமாக தரித்து கொண்டு புல்லாங்குழலை கையிலே வைத்து கொண்டு அந்த புல்லாங்குழலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்க திறந்த நேத்திரங்கள். இந்த வேணுகோபாலனுடைய திவ்ய சேவை இருக்கின்றதே, அவன் கண்களை அகல விரித்து திறந்து கொண்டு என்னையா தரிசிக்க வந்தீர்கள், என்னிடத்திலேயா பக்தியை ஏற்படுத்தி கொண்டீர்கள், என்னுடைய திருவடியையா நீங்கள் சரணம் செய்ய வந்துள்ளீர்கள் என்று அவனுடைய கண்களே நம்மோடு பேசக்கூடிய அளவுக்கு பேசும் கண்கள், உன்னதமான அந்த நேத்திரத்தினுடைய ஒரு சேவையை அடைகின்றோம். அழகான கர்ணபத்திரங்களை கர்ணத்திலே சார்த்தி கொண்டு தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே உயர்ந்த லக்ஷ்மி ஒரு பதக்கமாக அவனுடைய திருமார்பிலே மிளிர, ஒரு புறத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் அவளும் அழகான பதக்கத்தை சார்த்தி கொண்டு சௌகந்திகா புஷ்பத்தை கையிலே ஏந்தி கொண்டு மஞ்சள் வெள்ளை நிறத்திலே அழகான ஒரு பச்சை வஸ்திரத்தையும் தான் சார்த்தி கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய திவ்யமான ஒரு ரூபம். அது மட்டுமா, மற்றொரு புறம் சத்யபாமா தேவியானவள் அவளும் தன்னுடைய கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்து கொண்டு சிகப்பு வஸ்திரத்தை சார்த்தி கொண்டு நீலக்கல் பதக்கத்தை அழகாக தன்னுடைய திருமேனியிலே அணிந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியான வேணுகோபாலன் ருக்மிணி சத்யபாமா சமேதனாக நாம் அவனை தரிசித்து கொண்டே சற்றே கீழே நோக்கினோமே ஆனால் அழகான சந்தான கிருஷ்ணன். ஆம், இந்த திருக்கோயிலிலே புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து மூல உற்சவமூர்த்தியோடு இங்கு இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணனையும் வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கு அவன் சந்தான பாக்கியத்தை அளிக்கின்றான் என்று இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூறுகின்றார். அந்த சந்தான கிருஷ்ணனும் தன்னுடைய திருமேனி சிறியதாக இருந்தாலும் யஜ்ஞோபவீதத்தை தார்த்தி கொண்டு திருமன்காப்பையும் தான் சார்த்தி கொண்டு
அழகான திருவடி சேவைகளோடு நமக்கு அந்த திருவடிகளிலே சங்கரேகை சக்கரரேகையை நமக்கு காண்பித்து கொண்டு வரப்பிரசாதியாக இந்த சந்தான கோபாலன் இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய வைபவம் 3வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை இங்கு இருக்கக்கூடிய வேணுகோபாலன் அழகாக தனையசைத்து கேட்க அந்த நாராயணியத்தினுடைய அந்த ஸ்லோகத்தை முடித்த பட்டத்திரி 3வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை பக்தியினுடைய பரிமாணத்துடன் அழகாக குருவாயூரப்பனிடத்திலே ஆரம்பிக்கின்றார். இந்த ஸ்லோகத்திலே அழகாக ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் பலவிதமான அர்த்த பொலிவுகளுடன் நாம் எவ்வாறு கோயிலுக்கு செல்ல வேண்டும், கோயிலுக்கு சென்று உள்ளே நுழைந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று கோயிலுக்குள்ளே பகவானை வழிபட வேண்டிய முறைகளை இந்த 3வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்திலே சொல்லுகின்றாராம். நமக்கு அது எவ்வாறு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது? நாமும் நாராயணியத்தை கேட்பதோடு விட்டுவிடாமல் ஆரம்பம் முதல் 100 பகுதிகளை கடந்தால் கூட பலவிதமான திருக்கோயில்களுக்கு சென்று அங்கு பகவானை வழிபட்டு அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் வீட்டிலிருந்தவாறே அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இவர் காட்டக்கூடிய அடுத்த 7வது ஸ்லோகத்தினுடைய பக்தியினுடைய பரிணாமம், கோயிலுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும், அங்கு எவ்வாறு பக்திபாவத்திலே ஈடுபட வேண்டும், கைகூப்பி எவ்வாறு வணங்க வேண்டும், அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது, எந்த பூஜா முறைகள் குருவாயூரிலே கடைபிடிக்கப்படுகின்றன, காலையிலே 3 மணிக்கு தொடங்கினால் இரவு 9:30 மணி வரைக்கும் பகவான் எத்தனை பிரசாதங்களை தான் நைவேத்தியமாக ஏற்றுக்கொள்ளுகின்றான், அவன் அங்கு அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தினுடைய பரிணாமங்கள் எவ்வளவு என்று இந்த ஒரே ஸ்லோகத்திலேயே இவ்வளவையும் அடக்கி பக்திபாவத்திலே சமர்ப்பிக்கின்றார். குருவாயூரப்பனும் தலையசைத்து கேட்க தொடங்கிவிட்டான். பட்டத்திரி, குருவாயூரப்பா, விதூஜ க்லேசமே குரு சரண யுக்மமோ திருதரசம் பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி சதே பூஜனவிதோ பவன்மூர்த்தியாலோகே நயனமததே பாததுளசீः பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. குருவாயூரப்பா, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நாங்கள் பக்திபாவத்தில் எப்படி ஈடுபடணும்னு இந்த தசகத்தில் நான் ஆரம்பித்தேன். தசகத்தை ஆரம்பிக்கச்சேயே படந்தோ நாமானி பிரமதபர சிந்தோ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதையந்தோ குணகதாகான்னு உன்னுடைய ரூப லாவண்யங்களையெல்லாம் வர்ணித்து பக்தியினுடைய பலவிதமான பரிணாமங்களை பகவத்கீதையை தியானம் பண்ணி உன்னுடைய உபதேசங்களை எல்லாம் நினச்சிட்டு சொல்லிட்டு வந்தேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, எங்களுக்கு பக்தி வந்தாச்சு. பக்தி வந்ததுனால உன்னை தரிசிக்கணுன்ற ஒரு ஆசை எங்கள் மனசில் வந்துடுது. அதனால் நேர குருவாயூருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். குருவாயூரப்பன் எப்படி இருப்பார், அவருக்கு கோயிலுக்கு போய் நம்ம அவரை தரிசனம் பண்ணணும்னு குருவாயூரில் வந்து இறங்கிட்டோம். நாராயண சரஸ்லையும் நாங்கள் ஸ்நானம் பண்ணியாச்சு. அடுத்ததாக அடைய வேண்டியது உன்னுடைய தரிசனம் தானே. அந்த தரிசனத்தை நீ எப்படி எங்களுக்கு அளிக்கிற தெரியுமா? விதூய க்லேசமே குரு சரண யுக்மமோ திருதரசமோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபிச்சதே பூஜனவிதோ. உன்னுடைய கோயிலுக்கு வரணும்னா முதல்ல நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எவ்வளவு நடக்க முடியுமோ அவ்வளவு நடக்கணும். நீ எங்கே இருக்கியோ அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே கிட்டக்க ஒரு ரூம் எடுத்துண்டு 2 அடி நடந்தால் குருவாயூரப்பன் இருப்பாரா? இவ்வளவு தூரம் நடக்கணுமா? இவ்வளவு தூரமாக நம்ம கடந்து போனோன்ற மனோபாவம் எங்களுக்கு தயவு பண்ணி நீ கொடுக்காது. அதனால தானே நீ பல இடங்களில் மலையில் உட்கார்ந்துருக்க. திருமலைக்கு கூட கேரளே வாத்தபுராதிநாத ஸ்ரீ வெங்கடேச ஸ்வயமாந்திர தேசேன்னு நாங்கள் திருமலையை அடையணும்னா கூட நடந்து தானே வரணும், பாத யாத்திரையாத்தானே வரணும்னு நாங்கள் தீர்மானம் பண்ணுறோம். அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் தத்துவம் அழகா ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டார். உன்னுடைய கோயிலுக்கு கிளேசான்மே குரு சரண யுக்மம் திருதரசம். 2 காலாலையும் நான் உன்னையே தியானம் பண்ணிண்டு நடந்து வரக்கூடிய உயர்ந்த கால்களை, சக்தி வாய்ந்த கால்களை எங்களுக்கு கொடுன்னு அவனுடைய திருவடி தரிசனம் பண்ணணும்னா என் கால் நன்னா இருக்கணும்னா அழகா ஸ்லோகத்தை ஆரம்பித்த பட்டத்திரி அந்த கோயிலுக்குள்ள நாம் தரிசிக்க வேண்டிய பலவிதமான பரிணாமங்களை எப்படி சொல்கிறார்ன்றத இந்த ஸ்லோகத்தினுடைய வைபவங்களை
இதே ஆலயத்தினுடைய மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியில் நாம் சிரவணம் பண்ணலாம். நாராயணா ஸ்ரீமன்